மார்னிங் சார். குட் மார்னிங் சார். குட் மார்னிங். இன்னைக்கு சிட்டில புதுசா ஏதாவது பிரச்சனை முளைச்சிருக்குதா சார்? பரவமுனியமாங்கிறவங்க ஒரு பத்திரிகைக்கு பேட்டி கொடுத்ததுனால தமிழ்நாட்டுல ஒரு பெரும் பிரச்சனை உண்டாயிருச்சு சார். என்ன சொன்னாங்க? கல்யாணத்துக்கு அப்புறம் பெண்கள் உறவே வச்சு கூடாதுன்னு சொல்லிருக்காங்க சார். முட்டாள். இப்பதான் அவங்ககிட்ட நான் பேசிட்டு வந்திருக்கிறேன். கல்யாணத்துக்கு அப்புறம் பெண்கள் உறவுக்காரங்களோட உறவு வச்சுக்க கூடாது, தனி குடுத்தனம் இருக்கிறதா சேஃப்னு அவங்க சொன்னதை தப்பா புரிஞ்சுக்கிட்டு பிரச்சனை பண்ணிட்டாங்க. இட்ஸ் ஆல் ரைட். அதை டீல் பண்றதுக்கு வேற குரூப் இருக்காங்க. நாமளாவது நம்ம டியூட்டியை சரியா பார்க்கலாம். நெக்ஸ்ட் சார், 10 மணிக்கு பெரியார் சாலையில மத ஊர்வலம் போறாங்க சார். ஆனா அதுக்கு யாருகிட்ட பெர்மிஷன் வாங்குனாங்களே தெரியல சார். மதமே தேவையில்லைன்னு சொன்ன தலைவர் சாலையில மத ஊர்வலமா? நான்சென்ஸ். முதல்ல அதை நாம ஸ்டாப் பண்ணணும். எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் கடைசியில தான் போலீஸ் வருதுன்னு பப்ளிக் ஃபீல் பண்றாங்க. அதை நான் மாத்தி காட்டுறேன்டா. கிளைமாக்ஸ்ல கடைசியில வர்ற போலீஸ்காரன் நான் இல்ல. டைட்டில்ல சாங்கோட என்ட்ரி கொடுக்கறவன் தான் இந்த அக்னி புத்திரன், சன் ஆஃப் ஃபயர். தெய்வமே, நீங்க எங்கேயோ போயிட்டீங்க. டேய், நீ இன்னும் டிபார்ட்மெண்ட்ல இருந்து ரிட்டையர்ட் ஆகவே இல்லையாடா? இப்படி சொல்லி சொல்லியே எத்தனை ஆபீசருக்குடா நீ அல்வா கொடுத்திருக்கிற. ஆனா அந்த மாதிரி அல்வாக்கெல்லாம் மசிய மாட்டான் இந்த அக்னி புத்திரன். கமான், எல்லா ஐட்டத்தையும் வேன்ல ஏத்துங்க. பெரியார் சாலையில மத ஊர்வலம் நடக்கவே கூடாது. லெட் அஸ் ப்ரோசீட். எடுங்க. கமான், டேக் பொசிஷன். என்னடா இது? யாரா இவங்கெல்லாம்? ஆபரேஷன் தியேட்டர்ல இருந்து ஆஃப் வேல வந்த மாதிரி வாயில துணியை கட்டிக்கிட்டு வராங்களே. கையில அருவா மான் கொம்பெல்லாம் வச்சிருப்பாங்கன்னு பார்த்தா சேது சாமியார் மாதிரி மயில் ரெக்கையால ரோட்டை தடவி கொடுத்துட்டே வராங்களேடா. இவங்க எல்லாம் யாருப்பா? அவங்க எல்லாம் ஜெயின மத துறவைங்க சார். அஹிம்சையை கடைபிடிக்கிறவங்க. கண்ணுக்கு தெரியாத கிருமிகள் கூட அவங்க வாயில நோஞ்சு செத்துறக்கூடாதுன்றதுக்காக வாயில துணி கட்டிட்டு நடக்கிற உத்தமர்கள் சார். அப்படியா? கால்ல ஈ எறும்பு கூட மீச்சிடக்கூடாதுன்றதுக்காக மயிலரகால வழியெல்லாம் விசிறிட்டு போற மகான்கள் சார். அவங்கள போய் இந்த லிஸ்ட்ல சேர்த்துட்டீங்களே சார். அப்படின்னா இவங்க அவனுங்க இல்லையாடா? அவனுங்க இவங்க இல்ல சார். ஐயோ, கமிஷனர் வண்டி வருதே. பரேட் சல்யூட். வாட் இஸ் திஸ்? என்னையா இது? யாரோட பர்மிஷன்ல இவள போலீஸ் கொண்டு வந்து கூச்சீங்க? சார், ஊர்வலத்துல கலவரம் நடக்கும்னு இவர் தான் முன்னெச்சரிக்கையா இதெல்லாம் எடுத்துட்டு வர சொன்னார் சார். ஆமா சார். அதிகாரத்தை துஷ்பிரயோகம் பண்ணதுக்காக உன்னை டீ ப்ரமோஷன் பண்றேன். என்ன மிஸ்டர் நந்தகுமார், கோயம்புத்தூர் பாம்பு பிளாஸ்ட் காரணமானவங்கன்னு சொல்லி 4 பேரை உள்ள போட்டிருக்கீங்க. அதே நேரத்துல உண்மை குற்றவாளிகளை அழிக்கிறதுக்கு பரமசிவனை உருவாக்கிருக்கீங்க. ஒன்னும் புரியலையே. வெரி சிம்பிள் சார். போலீஸ் டிபார்ட்மெண்ட் முட்டாளன்னு நினைச்சு எதிரி ஃப்ரீயா நடமாடுவான். அதே நேரத்தில் இந்த கேஸ் சம்பந்தமா நம்ம டிபார்ட்மெண்ட் எந்த நடவடிக்கையும் எடுக்கலன்னு பொதுமக்களோ அரசாங்கமோ குற்றச்சாட்டக்கூடாதுன்னு தான் இப்படி ஒரு அலபி கிரியேட் பண்ணி இந்த கேஸ் வருஷக்கணக்கில் இழுக்கும் சார். அதுக்குள்ள நம்ம பரமசிவன் உண்மையான குற்றவாளிகளை அழிச்சிடுவான். அது சரி, நீங்க எதுக்கு பரமசிவனை கொண்டு போய் ஊட்டியில உங்க வீட்டுல தங்க வச்சீங்க? அங்க இருக்கிறவங்க அவனை கண்டுபிடிச்சிட்டா? சார், கிரிமினல்ஸ் யாருன்னே தெரியாத ஆளுங்க இருக்கிற வீடு சார் அது. அவன் அங்க போகட்டும், அங்க இருக்கட்டும். அவன் அங்க இருக்கிறதா நமக்கு சேஃப். என்ன பொறுத்த வரைக்கும் அது அவனுக்கு கௌரவமான சிறைச்சாலை. ஆனா அவனை பொறுத்த வரைக்கும் அது ஒரு அன்பான கோயில். கண்ணன் மணிவண்ணன் அவன் அருமை சொல்ல போமோ, மன்னன் மழைவண்ணன் அவன் மகிமை எளியதாமோ, அலங்காரன் கடல் பாயில் துயிலானோ, வாயன் மலர் தூயல் என் இசைக்கே இசையானோ, கண்ணன் மணிவண்ணன் அவன் அருமை சொல்ல போமோ. துளசிவனம் ஆகிருப்பேன், கீதையினை அவன் விதைக்க பாதையிலே
காத்திருப்பேன். வெண்ணை திருடும் பூவிரல் என்னை தழுவ ஆசையில் கண்ணம் மிளிர மாணவன் இன்னல் புரிய நடந்தது கனவா நனவா மயக்கத்தில் கிடந்த நான் இன்னும் என்ன சொல்ல கண்ணன் மணிவண்ணன் அவன் அருமை சொல்ல போமோ மன்னன் மழை வண்ணன் அவன் மகிமை எளியதாமோ வணக்கம். வணக்கம். நீங்க என் பேர் ஈஸ்வர். இந்த ஹவுஸ் ஓனர் எஸ்பி நந்தகுமாரோடைய ஓ ஃப்ரெண்ட். நீங்க தானா அது? ஹை ஏரோப்ளேன் ஆர்த்தி எடுத்துக்கோங்க. நல்ல நேரத்துல வந்திருக்கீங்க, அதுவும் பூஜை நேரத்துல வந்திருக்கீங்க. நீங்க எதுக்காக இங்க வந்திருக்கீங்களோ அதுல பெரிய வெற்றி அடைவீங்க. ஆமா. நீங்க எல்லாரும் எஸ்பி நந்தகுமாருக்கு இல்ல சொந்தக்காரங்க. இல்ல 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 டெனன்ட்ஸ். நந்தகுமார் தாத்தா காலத்திலேயே நானும் இவ்வளவு. இவரும் இங்க வந்துட்டோம். ஆ. முதல்ல நாங்க 2 பேர் மட்டும்தான். அப்புறம் எங்களுக்கு பசங்க பிறந்து அவங்களுக்கு கல்யாணம் ஆகி கல்யாணம் ஆகி பேர பேத்தி பிறந்து எங்க குடும்பம் ரொம்ப பெருசாயிடுது. மிஸ்டர் நந்தகுமார் எங்களை வேற எங்கேயும் போக வேண்டாம், இங்கேயே இங்கேயே தங்குங்க. தங்க சொல்லிட்டார். அதனாலதான் அத்தனை பேரும் இங்கேயே தங்கிட்டோம். கிட்டத்தட்ட இது இப்ப எங்க வீடு மாதிரி இல்லன்னா? ஆமா ஆமா. ஆஹா, பேத்தி தான் ஓட்டவாயின்னு நினைச்சா ஃபேமிலியே அப்படிதானா? உங்களுக்கு என் ஃபேமிலி இன்ட்ரோடியூஸ் பண்ணலையா? இது எங்களோட- சார் 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 வணக்கம். போதும் சார். உங்க எல்லார பத்தியும் ஏரோப்ளேன் சத்தத்தை விட சத்தமா உங்க பேத்தி அறிமுகப்படுத்தி வச்சுட்டாங்க. ஏரோப்ளேன்லயா? ஆமாங்க. அப்படின்னா எஸ் பாட்டி ஐ கமிங் ஹீ கமிங் ஒரே ஃளைட். முன்ன பின்ன தெரியாதவங்க கிட்ட வீட்டு கதை எல்லாத்தையும் சொல்லிடுச்சு. வாய திறந்தா மூடாத எம்டி10. சரி சரி வாங்க தம்பி, உங்க ரூம். நான் எடுத்துக்கிறேன். ஏய் பங்க் பார்ட்டி, ஐயா, எவ்வளவு நாளா இங்க பொண்ணுங்க வந்து போயிட்டு இருக்காங்க? அது ரொம்ப நாளா வந்துட்டு போறாங்க சார். என்ன வயசுல வராங்க போறாங்க? அவங்களுக்கு 20-25 வயசு இருக்கும் சார். இதை நடத்துறவங்களுக்கு அவங்களுக்கு 45-50 வயசு இருக்கும் சார். அப்போ அதேதான், விட மாட்டேன்டா. தமிழ்நாட்டுல மட்டும் இல்ல, இந்தியாவுடைய எந்த பகுதியிலுமே கல்யாணத்துக்கு முன்னாடி பொண்ணுங்க உறவு வச்சுக்கிறத அனுமதிக்க மாட்டான் இந்த அக்னி புத்திரன். தனியா போறேன், நீங்களாம் கூட வந்தீங்கன்னா உஷாராகி ஓடிடுவாங்க. டோன்ட் ஃபாலோ மீ. தெய்வமே, நீங்க எங்கேயோ போயிட்டீங்க. ஏய், இதே மாதிரி இதுக்கு முன்னாடி ஒரு தடவை சொல்லிதான் இன்ஸ்பெக்டரா இருந்த என்ன எஸ்ஐ ஆக்கிட்டேன். மீசை இல்லாத ஒருத்தன் இன்ஸ்பெக்டர் ஆயிட்டான். இன்னொரு வாட்டி அதையே சொல்லி என்ன ஓன் ரேஞ்சு கொண்டு வந்துடாத. ஷட் அப். எஸ் சார். உன்னை கொடுமைப்படுத்தின உன் மாமனாரு மாமியாரு புருஷன் அத்தனை பேருக்கும் நியாயமான தண்டனையை நாங்க வாங்கி தரோம். என்னது விபச்சாரம்? அட பாவிங்களா, பெண்களை ஆபத்துல இருந்து காப்பாத்துற மாத சங்கையாயுதே. இதே விபச்சாரம் விடுதுன்னு சொல்றீங்க? இத நடத்துறது யார் தெரியுமா உங்களுக்கு? உங்க கமிஷனரோட வைஃப். போலீஸ பத்தி கவலைப்படாதீங்க, அவங்கள நாங்க பாத்துக்கிறோம். ஏய் சொர்ணாக்கா, என்னது போலீஸ நீ பாத்துக்கிறியா? நீ நினைக்கிற மாதிரி அந்த மாதிரி போலீஸ்கார நான் இல்ல. புத்திரன், அக்னி புத்திரன், சன் ஆஃப் ஃபயர். விபச்சாரம் பண்றவங்களையும் அதுக்கு சப்போர்ட் பண்ணி சம்பாதிக்கிறவங்களையும் சும்மா விட மாட்டான் இந்த அக்னி புத்திரன். என்கிட்ட வச்சுக்கிட்டேனா பின் விளைவுகள் ரொம்ப மோசமா இருக்கும். சார், என்ன நீங்க அடிச்ச மேட்டர் வெளியே தெரிய வேண்டாம் சார். ஷட் அப். இதுக்கு மேல உன்னை டிபார்ட்மெண்ட்ல வச்சிருக்கவே கூடாது. ஏன் மிலிட்டரியில சேர்க்க போறீங்களா? முட்டாள். சிபிஐ ஆபீசர் மிஸ்டர் நாயர் உதவிக்கு ஒரு போலீஸ் கேட்டிருக்கிறார். நீ அவரோட போய் அவருக்கும் அவர் டிபார்ட்மெண்ட்டுக்கு தொந்தரவு கொடு. கெட் லாஸ். Thank you சார். மலர், நீ மெட்ராஸ்க்கு மாப்பிள்ளை பார்க்க போயிருந்தியே, உன் கூடவே மாப்பிள்ளைய கூட்டு வந்துட்டியா? அவர்தானா இவரு? சாச்சா, இவர் வேற அவர் வேற. அது என்னாச்சு? அது ஃபட்டா. இதுக்கு தான் சொல்லாது படிக்கணும்னு. இன்னாரும் படிச்சிருந்தேன்னா காலேஜ்ல யாரையாச்சும் ஜாலியா சேர்த்து அடிச்சிருக்கலாம்ல. அதுக்கு என்ன, வீட்டுக்கு வந்து இருக்காரு, சூப்பரா இருக்காரு. அப்பப்போ காஃபி கொடுத்து, குளிக்கும் போது டவல் கொடுத்து கரெக்ட் பண்ணிட்டு. இதெல்லாம் நாங்க எத்தனை சினிமால பாத்திருக்கோம். திரு முழுக்காம சீக்கிரமா அவனை செட் பண்ணு.
ஒண்ணு தத்தி பழகுது கத்து கொடுத்தது யாரம்மா வங்கக்கடல் தந்த முத்துச்சரம் ஒண்ணு வெக்கத்திலோடுது ஏனம்மா பளபள கூரைப்பட்டு நெளியது கூச்சப்பட்டு முதல் முறை நாணப்பட்டது என்னம்மா மன்னரை கட்டிக்கிட்டு அண்ணனை விட்டு புட்டு இன்னொரு ஊரு போக எண்ணாமா பிஞ்சு பூ இதழாட இதழோடு சொல்லாட வாழைப்பூ கையாட சொக்கட்டானாட மருதாணி விரலாட மணிமேக குழலாட மானாட மயிலாட நெஞ்சம் கூத்தாட அம்மாவும் காதோரம் மானி பொன்னாட 6-7 மாதத்தில் தாலி பொன்னாட நாளைக்கு நாயகன் கைகளில் ஆட ஆனந்தம் என் கண்களில் ஆட சித்திரை கட்டில் ஆட பங்குனி தொட்டில் ஆட பிள்ளைகள் ஊஞ்சல் ஆடி பாட கண்கள் கனவை ஆட கனவுகள் கரகம் ஆட அண்ணனின் நீக்கம் கொஞ்சம் கூடவோ தங்க கிளி ஒண்ணு தத்தி பழகுது கத்து கொடுத்தது யாரம்மா வங்கக்கடல் தந்த முத்துச்சரம் ஒண்ணு வெக்கத்திலோடுது ஏனம்மா பல்லக்கு பரிவாரம் தங்கச்சி அதிகாரம் கைகட்டி வாய்ப்புத்தி ஏவல் நான் செய்ய தாய்ப்பாலில் சில நாளும் உன் தோளில் பல நாளும் நான் தானே வளர்ந்தேனே நீயும் என் தாயே ஒப்பந்தம் போடாத தொப்புள் கொடி உறவு போதும் போடாது என் பாசக்கதவு தங்கக்கிளி ஒண்ணு தத்தி பழகுது கத்து கொடுத்தது யாரம்மா வங்கக்கடல் தந்த முத்துச்சரம் ஒண்ணு வெக்கத்திலோடுது ஏனம்மா அவர் யாருகிட்டயோ எக்கச்சக்கமா பணம் வாங்கிட்டு இத பத்தி கண்டுக்கவே இல்ல அப்படியா சார் என்ன சார் ஆச்சு அந்த எஸ்ஐ கணபதி டிஐஜி வெற்றிவேல் கிட்ட நம்மளை பத்தி கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாயா அதான்யா அந்த ரகு கிட்ட பணம் வாங்கணுமே அந்த விஷயத்தை அவர்கிட்ட சொல்லிட்டான் அவனும் வாங்க மாட்டேன்றான் நம்மளையும் வாங்க விட மாட்டேன்றான் போட்டு தள்ளணும் சார் அவனை கரெக்ட் யோ இன்னைக்கு என்கவுண்டர்ல புல்லட் பாஸ்கரோட சேர்த்து அவனை போட்டு தள்ளிடுங்க இனிமே நம்மளை பத்தி மேலிடத்துல எவனும் கம்ப்ளைண்டே பண்ணக்கூடாது சார் என்னையா எல்லா கடைகளையும் அடைச்சாச்சு சார் பஸ் ஸ்டாப்ல இருக்க ஜனங்களை எல்லாம் கிளியர் பண்ணிட்டோம் எல்லா பக்கம் நோ என்ட்ரி போர்டு போட்டாச்சு இந்த பக்கம் வண்டியோ ஜனங்களோ வரமாட்டாங்க சார் வெரி குட் புல்லட் பாஸ்கர் வந்தா காலேஜ் ரோடு வழியா மட்டும்தான் வந்தாகணும் நம்ம ஆபரேஷனுக்கு எல்லாம் சரியா இருக்கு சார் சரியா நீ இந்த வேஷத்துல வெளியில் நிக்காத நீ போய் வண்டிக்குள்ள உட்காரு ஓகே சார் யோ சார் வண்டி எடுத்துட்டு போய் காலேஜ் முன்னாடி ஓகே சார் கதவு முடியாது யோ புல்லட் பாஸ்கர் வர நேரமாச்சு நீங்க எல்லாம் அந்த பக்கம் போய் நில்லுங்க எஸ் சார் போங்க ஓகே சார் ஓகே சார் யோ சார் வண்டியை லாக் பண்ணிட்டு நீ ரைட் சைடு போய் நில்லு ஓகே சார் பி அலர்ட் ஓகே ஓகே சார்
வராத, காலேஜுக்குள்ள போயிடுமா, இங்க ஆபத்து வராத, இங்க வராதமா. இன்ஸ்பெக்டர் சார், என் பொண்ணு சார், சுற்றாதீங்க சார். வேண்டாமா, போயிடு. என் பொண்ணை விட்டுடு, சுற்றுறாத. மரியாதையா போயிடுங்க, இல்ல இவளை நான் சுற்றுவேன். இன்ஸ்பெக்டர் சார், அவ என் பொண்ணு சார், சுற்றுறாதீங்க சார், என் பொண்ணு சார். எவ்வளவோ சொன்னனே சார், சுடாதீங்கன்னு. நான் என்னையா பண்றது? சுட்டுட்டீங்களே சார். நான் என் கடமையை தனியா செஞ்சேன். பிரபல ரவுடி புல்லட் பாஸ்கர் தன் கள்ள காதலியுடன் போலீஸ் என்கவுண்டரில் சுட்டுக் கொல்லப்பட்டான். புல்லட் பாஸ்கரின் குண்டுக்கு போலீஸ் எஸ்ஐ கணபதி பலியானார். புல்லட் பாஸ்கரின் கள்ளக்காதலி போலீஸ் எஸ்ஐ கணபதியின் மகள் என்பது தெரிய வந்துள்ளது அப்படின்னு பேப்பருக்குலாம் நியூஸ் கொடுங்க. பத்திரிகையில வந்த செய்தியை எல்லாரும் உண்மை நம்பிட்டாங்க. நம்ம தங்கச்சிய அந்த ரவுடியோட கள்ளக்காதலின் முடிவே பண்ணிட்டாங்க. நம்ம சொந்தக்காரங்களும் மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களும் தங்கச்சியோட உடம்ப கூட பார்க்க வர மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. இதுக்கெல்லாம் காரணம் அப்பா கூட வேலை செய்யற அந்த இன்ஸ்பெக்டர் மோகன்ராஜும் அவன் கூட இருக்கிற போலீஸ்காரங்களும் தான்.
போடாத தொப்புள் கொடி உறவு, ஒரு போதும் மூடாத என் பாசக்கதவு. அம்மா, அப்பாவுக்கும் தங்கச்சிக்கும் என் கையால காரியம் பண்ணேன். ஆனா உனக்கு மட்டும் என்னால எதுவுமே செய்ய முடியாம போயிடுச்சேம்மா. குட் மார்னிங். குட் மார்னிங் குட் மார்னிங். என் பேரனோட அரிசியை கொடுங்கன்னு எல்லா போலீஸார்கிட்டையும் கேட்டனே, தெரியாதுன்னு சொல்லிட்டாங்களே. இப்படி அனாத பணமா உன்னை எடுத்துட்டாங்களேடா தாசு. நீ தாசு தாசுன்னு எங்க டிபார்ட்மெண்ட் கிட்ட அழுதுக்கு பதிலா காசுன்னு அழுதுருந்தீங்கன்னா உன் பேரனோட போன்ஸ் என்ன, அவன் போட்டிருந்த ஜீன்ஸையே கழட்டி கொண்டாந்து கொடுத்துருப்பாங்க. குட் மார்னிங். இங்க போஸ்டிங் எடுக்கிறதுக்கு முன்னாடி நான் இந்த ஆபீசர் நாயரை பத்தி கொஞ்சம் விசாரிச்சேன். இவர் எதையுமே கொஞ்சம் கூட ஃபாஸ்டா பண்ண மாட்டாராம், ஜவ்வா போட்டு இழுப்பாராம். இதுக்கு முன்னாடி ஏதோ மெகா சீரியல் ப்ரொடியூஸ் பண்ணாருன்னு நினைக்கிறேன். டெட் ஸ்லோ சார். என்ன சொன்ன? സ്ലോവാ? ഞാൻ എതുവും സ്ലോ ആയിട്ട് ചെയ്യും, ആന കറക്റ്റ് ആയിട്ട് ചെയ്യും. ഐ ആം നായർ ഫ്രം CBI. இந்த போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல எடுபடிக்கு ஒரு ஆளை கேட்டிருந்தேனே, அது நீதானே? எடுபடியா? என் கெடுபடிய பத்தி உங்களுக்கு தெரியாது. முதல்ல கேஸ கண்டுபிடிங்க சார். ஏன்னா பாட்டி உடம்ப கேட்டு பேரன் வந்திருந்தான்னா உங்க ஸ்லோ ஓகே. இங்க பேரன் உடம்ப கேட்டு பாட்டி வந்திருக்கு. ரொம்ப டைம் எடுத்துக்கிட்டீங்கன்னா பாட்டியே டெட் பாடி ஆயிடும். போடா பொடியா. அம்மா, உங்க பேர் இறந்து போன செய்தியை போலீஸ் பல தடவை பத்திரிகையில விளம்பரம் செய்திருந்தாங்களே, அது ஒரு தடவை கூட நீங்க பாக்கலையா? சரி, அப்படியே நான் உங்க பேரனோட அஸ்தியை கண்டுபிடிச்சு கொடுத்தேன்னு வைங்க, அதை வச்சு நீங்க என்ன பண்ண போறீங்க? சிட்டில 4 கிரவுண்ட் நிலம் வாங்கும். ஏன் சார், எரிஞ்சு போன எலும்ப வச்சு அந்த பாட்டி என்ன சார் பண்ணும்? எல்லாம் ஒரு காரியம் பண்றதுக்கு தான் கேக்குறாங்கோ. ஏய், உங்க பேரனோட போட்டோ இருந்தா கொடுங்கம்மா. போட்டோ வச்சு என்ன பண்ண போறீங்க? எக்ஸ்ரே இருந்தாலாவது எலும்பு வச்சு ஏதாவது டீல் பண்ணலாம். அதெல்லாம் ஒன்ன மாதிரி போலீஸுக்கு தெரியாது, என்ன மாதிரி CBIக்கு தான் தெரியும். நீங்க கிளம்புங்கம்மா. நான் எப்ப கூப்பிட்டாலும் நீங்க வரணும். பாட்டியோட அட்ரஸ் மட்டும் வாங்கிங்க. ஆமா, LIC 8th ஃப்ளோர்ல இருக்கு. சீக்கிரமா பார்த்து முடிங்க ராசா. சரிங்கம்மா. சார், கோயம்புத்தூர் பார்க்ல வெடிச்ச பாம்பை ஒரு குழந்தைய தள்ளுற பிராம்ல வச்சு வெடிச்சிருக்காங்க. அண்ட் பாம் பிளாஸ்ட் ரிப்போர்ட் படி 20 கிலோ RDX அதுல வச்சிருக்காங்க. சார், சாதாரணமா ஒரு பிராம 3 கிலோ இடையில தான் செய்வாங்க. ஆனா 20 கிலோ RDX இது தாங்கி இருக்குன்னா இந்த பிராம இதுக்காகவே ஸ்பெஷலா ஆர்டர் பண்ணி செஞ்சிருக்காங்க. இதை நான் கண்டுபிடிச்சிட்டேன். பிராம செஞ்சது சென்னை பாரிஸ் கார்னர்ல ஒரு கடை. அங்க போய் விசாரிச்சதுல ஆதம்பாக்கத்துல இருக்கிற ரகுராம் அனாதை இல்லத்துல இருந்து யாரோ ஆர்டர் பண்ணதா சொன்னாங்க. ஒரு அனாதை இல்லம் இப்படி ஒரு பிராம எதுக்கு ஆர்டர் பண்ணணும்? நாங்க போய் விசாரிக்கிறேன் சார். கை குழந்தைங்களை இந்த ஆசிரமத்துல சேர்த்துக்க மாட்டீங்களா? என்ன சொல்றீங்க? ஆமா சார், குழந்தைங்களுக்கு குறைஞ்சது 5 வயசுக்கு மேல இருக்கணும். படிக்கிற வயசுல இருக்கிற பசங்களை தான் இங்க சேர்த்துப்போம். அப்ப எதுக்கு குழந்தைங்களை வச்சு தள்ளிக்கிட்டு போற பிராம நீங்க வாங்குனீங்க? சார், அது எங்க ஃபவுண்டர் ரகு வெளிநாட்டுல இருக்கிற ஒரு நண்பர் கேட்டார்னு வாங்கி அனுப்புனார் சார். இப்ப ரகு எங்க? பர்சனல் வேலையா அவர் ஊட்டிக்கு போயிருக்கார் சார். ஓ, ஊட்டி. எங்க பொண்ணு 6ஆம் கிளாஸ் வரைக்கும் தான் படிச்சிருக்குன்னு மாப்பிள்ளைக்கு சொல்லிருக்கீங்களே? எல்லாம் தெளிவா சொல்லி தான் கூட்டு வந்திருக்கேன். நல்ல குடும்பமா, பாக்குறது பொண்ணு லட்சணமா இருந்தா போதும், படிப்பை பத்தி எல்லாம் கவலை இல்லைன்னு மாப்பிள்ளையே சொல்லிட்டாரு. Hi, Mr. Maplay. I am Malar. Hello. More than you, I like your kudumi. மாப்பிள்ள, ஒன்னும் தப்பா நினைச்சுக்காதீங்க. என் பொண்ணு அப்படித்தான், கொஞ்சம் விளையாட்டுத்தனம் ஜாஸ்தி. நான் ஏதாவது தப்பு பண்ணேனா? நோ நோ. எனக்கு உங்க வெளிப்படையான பேச்சு ரொம்ப பிடிச்சிருக்கு. First time one man like my talk. அப்புறம் என்ன, உங்க பேச்சும் பிடிச்சிருக்கு, உங்களையும் பிடிச்சிருக்கு, தட்ட மாத்திர வேண்டியதானே? சுபமஸ்து. மாப்பிள்ளை என்னடா குடுமிலாம் வச்சிருக்காரு? என்ன 3 வானரங்களும் வெளியே உட்காந்துக்கிட்டு இருக்கீங்க? மலர பொண்ணு பார்க்க மாப்பிள்ளை வந்திருக்காரு. குட் நியூஸ். ஹலோ. ஹலோ, நான் நந்தகுமார் பேசுறேன். சொல்லுங்க. ஆபரேஷன் நம்பர் 1 விஷயத்தை மட்டும் கேட்டுக்கோ. பாம் பிளாஸ்ட் ஸ்பாட்ல கிடைச்ச கேமராவில் பார்க்ல பாம்பு வச்ச குற்றவாளியை பத்தி தடயம் கிடைச்சிடுச்சு. அவன் யாருன்னு கண்டுபிடிச்சிட்டேன். அவனோட போட்டோகிராஃப் டீடைல்ஸ் எல்லாம் இமெயில உனக்கு அனுப்பிச்சிருக்கேன். அவன் இப்போ ஏதோ பர்சனல் வேலையா. ஹலோ ஹலோ
தம்பி இவருதான் மலர் கட்டிக்க போற மாப்பிள்ள. நீங்க? ஹாய், ஐம் ஈஸ்வா. இவங்க ஃபேமிலி ஃப்ரெண்ட். நைஸ் மீட்டிங் யூ. சேம் ஹியர். ஹலோ ஹலோ ஹலோ. ஹலோ. என்ன மிஸ் பண்ணிட்டியா? போனை மிஸ் பண்ணிட்டேன், அவனை மிஸ் பண்ண மாட்டேன். என்ன மிஸ் பண்ணிட்டியா? போனை மிஸ் பண்ணிட்டேன், அவனை மிஸ் பண்ண மாட்டேன். I already informed her. நீ சிவன், பரமசிவன். உனக்கு என்ன வேணும்? செப்டம்பர் 3ஆம் தேதி தமிழக மக்களுக்கு நீ கொடுத்த பரிசுக்கு உனக்கு அவார்டு கொடுக்க வந்திருக்கேன்டா. எதுக்காக பார்க்ல பாம்பு வச்சீங்க? சொல்லு சொல்லு, உங்களுக்கு என்னடா வேணும்? சொல்லு 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 சொல்லு. டேய், யாரா இருக்காங்க பின்னாடி? சொல்றா, சொல்லு சொல்லு. டேய் 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 டேய், கண்ணு தர தர. செப்டம்பர் மாசத்துல தாஸ்ங்கிற ஒருத்தரோட பாடிய நீங்க அனாதை பொணன்னு எரிச்சிட்டீங்கல்ல, அவரோட அஸ்தி எனக்கு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப புண்ணியமா இருக்கும். நீங்க அந்த தாஸ்க்கு? எனக்கும் தாஸுக்கு எந்த உறவும் கிடையாதுங்க. அவங்க பாட்டி ரொம்ப வருஷமா எங்க வீட்டுல தான் வேலை பாக்குறாங்க.
அவங்க பேரனோட அஸ்திக்காக போலீஸ் எல்லாம் கேட்டு பார்த்திருக்காங்க. எந்த பிரயோஜனம் இல்லை. அதனாலதான் நான் உங்க உதவி கேட்டு வந்திருக்கேன். சார், இது கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல். வருஷத்துக்கு 1000 பாடி அனாதை பணங்களா வருது. இந்த பாடிங்கள லயன்ஸ் கிளப், ரோட்டரி கிளப், ரவுண்ட் டேபிள் இந்த மாதிரி அமைப்பு சேர்ந்தவங்க அவங்க செலவுல எரிச்சிடறாங்க. மிச்ச மீதியே நாங்க எரிச்சிடறோம். ஆனா இது எல்லாத்தையுமே ப்ராப்பரா பேப்பர்ல விளம்பரம் கொடுத்து 30 நாள் வெயிட் பண்ணதுக்கு அப்புறமா தான் எரிப்போம். அப்பெல்லாம் யாரும் பாடி கேட்டு வராம இப்ப வந்தா என்ன சார் பிரயோஜனம்? எனக்கு அதை பத்தி எல்லாம் ஒன்னும் ஐடியா இல்ல. யூ கேன் கோ. தேங்க்யூ சார். டாக்டர் எங்கிட்ட இருந்து எதையோ மறைக்கிறாரு. கண்டுபிடிக்கிறேன். எவ்வளவு கஷ்டப்பட்டு அவனை அடையாள காட்டினேன். கோட்டை விட்டியடா. கிடைச்ச ஒரு ஆளையும் கொன்னுட்டேன். மத்தவங்களை எப்படி கண்டுபிடிக்கிறது? அவன் இறந்த பிறகு அவன் ரூம்குள்ள போனேன். அங்க இருந்து தான் அந்த பாஸ்போர்ட் எடுத்தேன். ஃபரூக்? அப்ப இவ்வளவு நாளா இந்த ஃபரூக் ரகுவா வாழ்ந்திருக்கா? எஸ். இவன் 10 வருஷத்துக்கு முன்னாடி துபாயில இருந்து வந்திருக்கான்னு இந்த பாஸ்போர்ட்ல இருந்து தெரியுது. இடையில 2-3 தடவை துபாய்க்கு போட்டு வந்திருக்கான். நல்ல தமிழ் பேச தெரிஞ்சதுனால இங்க இருக்கிறவங்க எல்லாரையும் தன்னை ஒரு பிராமணனா ரகுங்கிற பேர்ல ஏமாத்திருக்கான். இவன் துபாய் அட்ரஸ வச்சு இவனை பத்தின டீடைல்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணீங்கன்னா இவனுக்கு பின்னால யாரெல்லாம் இருக்காங்கன்னு நமக்கு தெரிய வரும். ஐ வில் ஃபைண்ட் அவுட். இவனேதான் சார், இவனேதான். அது என்னவோ தெரியல சார், இந்த தாஸோட பணத்தை மட்டும் போலீஸ்காரங்க ரொம்ப அக்கறை எடுத்து எரிச்சாங்க. அதுலயும் எஸ்பி நந்தகுமார் கூடவே இருந்து எல்லா காரியமும் செஞ்சாரு சார். அவனோட எலும்பு, அஸ்தி எல்லாத்தையும் ஒரு கவர்ல போட்டு டாக்டர் சம்சுதீன் குத்தாரு சார். ஆனா டாக்டர் சம்சுதீன் கேட்டா எதுவுமே தெரியாதுன்னு சொல்றாரு. போய் சொல்றாரு சார். அது அவர் ஒரு டிராயர்ல வச்சது என் கண்ணால பார்த்தேன் சார். அப்படின்னா டாக்டர் ஷம்சுதீன் எங்கிட்ட இருந்து எதையோ மறைக்க பாக்குறாரு சார். அதே தேதியில இன்னொரு பணம் கூட மார்ச்சரிக்கு வந்தது சார். எவனோ ஜெயில செத்து போட்டானா. போலீஸ்காரங்க அதை என்ன பண்ணாங்க தெரியல, அவங்களே எரிச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஆமா, உன்னால அந்த அஸ்தி எடுத்து கொடுக்க முடியுமா சார்? வாய பொழுதுனுக்கிற பணத்தை பாத்துக்கிறவன் சார். நான் பணத்தை பார்த்தோன்னா வாய பொழப்பான்னு நினைச்சியா? உன் பணக்கார புத்திய காட்டிட்டியே சார். இலைங்கன்னா உங்களுக்கு இலக்காரமா போச்சு. கிளம்பு சார், கிளம்பு கிளம்பு சார், கிளம்பு சார். அதை விட பெரிய ஐட்டமா காட்டிட்டீங்களே சார். கவலைப்படாதீங்க சார். நைட்டு வாங்க சார், எடுத்து குத்துறான். படிப்பு இல்லைன்னா கூட பரவாயில்ல, நல்ல குடும்பமா இருந்தா போதும்னு அந்த பையன் சொல்லிட்டு போனான். ஒரேடியா போயிட்டான். இனி அந்த மாதிரி ஒரு மாப்பிளை இதுக்கு எங்க இருந்து கிடைக்க போகுது? 600 மாப்பிளை வந்தாலும் இந்த 6ஆம் கிளாஸ் கட்டிக்கிறதுக்கு ஒருத்தனும் சம்மதிக்க போறது இல்ல. இந்த ஜென்மத்துல இதுக்கு கல்யாணங்கிறதே கிடையாது. போயிடுச்சு. இத பெத்து போட்டுட்டு எங்க அம்மா போய் சேர்ந்துட்டா. இத வச்சுக்கிட்டு நான் சாவறேன். 1 minute. Do you know that Kudmi died? அவன் முகம் கூட எனக்கு ஞாபகம் இல்ல. அவன் குடுமி தான் ஞாபகம் இருக்கு. அவன் செத்ததுக்கு வீடே வருத்தப்படுது. இந்த பாருங்க ஏரோப்ளேன். இந்த காலத்துல ஒரு பொண்ணு படிக்கலனா அவளுக்கு கல்யாணமே ஆகாதா? அப்படின்னா எனக்கு கல்யாணமே கிடையாதா? பரவாயில்ல சார். சார், யார் சொன்னது? அப்படி படிச்ச பொண்ணுதான் பொண்டாட்டியா வரணும்னு எல்லாரும் ஆசைப்பட்டா நம்ம நாட்டுல பாதி ஆம்பளைங்க பிரம்மச்சாரியா தான் இருக்கணும். இந்த நாட்டுல படிச்ச எத்தனையோ பேர் ஏழையா இருக்காங்க. படிக்காத எத்தனையோ பேர் கோடீஸ்வரனா இருக்காங்க. அப்படி ஒரு கோடீஸ்வரன் உங்களை தேடி நிச்சயம் வருவா. உங்களை மாதிரி அழகான பொண்ணுக்கு பட்டம் தேவையில்ல. Thank you. செத்து போன உங்க முதல் சம்சாரம் இதையும் கொண்டு போயிருக்க கூடாது. இதையும் விட்டுட்டு போச்சு. நான் சொல்றேன், இந்த ஜென்மத்துல இதுக்கு கல்யாணம் நடக்காது. எழுதி வச்சுக்கோங்க. No சித்தி, you're wrong. என்ன கட்டிக்கிறதுக்கு பெரிய கோடீஸ்வர மாப்பிள்ள வருவாங்கன்னு ஏரோப்ளேன் சொன்னாரு. சொல்றவரு முதல்ல உன்னை கட்டிக்கிறதுக்கு ரெடியா இருக்காரான்னு கேளு. வசனம் பேசுறது ஈஸி, வாழ்க்கை கொடுக்கறது கஷ்டம். 1 minute. சார், மிஸ்டர் ஏரோப்ளேன். ஐயோ, துப்பாக்கி. என்னது துப்பாக்கில வச்சிருக்கீங்க?
இது விளையாட்டு துப்பாக்கி. அப்படியா? குடுங்க. தாத்தா, இனிமே என்ன நினைச்சு யாராவது வருத்தப்பட்டீங்க சுட்டுடுவேன். சிரிங்க, நீங்க சிரிக்கலாம் சுட்டுடுவேன். குட் பை. பாட்டி, பாட்டி, தாத்தா சிரிச்சாருல, நீயும் சிரி, இல்ல நான் சுட்டுடுவேன். சிரி. ஓ மை காட், 5 தான் இருக்கு. அப்போ இன்னொன்னு. குட் கேர்ள். அப்பா, நீ அழுதா அசிங்கமா இருப்ப, சிரிச்சா அழகா இருப்ப. சிரி, சிரி, இல்லனா சுட்டுடுவேன். சிரி. உன்ன மாதிரி முட்டாள் பொண்ண பெத்ததுக்கு இந்த ஆளை சுட்டு தள்ளு. இல்ல சித்தி, இது டூப்ளிகேட் துப்பாக்கி பாருங்க. பாத்தீங்களா, ஒன்னும் ஆகல. அதுல உண்மையிலேயே குண்டு இருந்திருந்தா நான் சந்தோஷப்பட்டிருப்பேன். ஏங்க எப்ப பார்த்தாலும் அவளை திட்டிக்கிட்டே இருக்க? என்ன பண்றது, அது கல்யாணமாய் போனாதான் என் பொண்ணுக்கு கல்யாணம் ஆகும். இவளுக்கும் கல்யாண வயசு நெருங்குது. இது உண்மையான துப்பாக்கியா இருந்திருந்தா நல்லா இருந்திருக்கும் சார். சார் சுப்பிரமணிய சிவா. ஹே, நான் கேட்டது தாசோட அஸ்தியே, இதுல சுப்பிரமணிய சிவான்னு வேற பேர் போட்டிருக்கு. இதான் சார் தாசோட அஸ்தி. அதுல 46ன்னு போட்டுக்குது பார். அதை எழுதினவனே நான் தான். எனக்கு போதை இறங்கிறதுக்குள்ள சீக்கிரம் போ சார், எவனா பார்த்து வர தொலைய போறானு. சாய் வேற கையில இருக்குதா, இதை வேற. அப்படின்னா தாஸ்ங்கிற அநாத பணத்தை வச்சு சுப்பிரமணிய சிவாங்கிற பேர்ல டாக்டரும் எஸ்பி நந்தகுமாரும் ஏதோ விளையாடி இருக்காங்க. தாஸோட சாம்பல் கிடைச்சிருச்சா சார்? யூ ஆர் கிரேட் சார். என்ன ஸ்பீடு சார். அடடடடடடட. சார், இப்ப உடனடியா அந்த பாட்டியை வர வச்சு இந்த சாம்பல் அந்த அம்மா கையில கொடுத்து இந்த கேஸை ஊத்தி மூடிடலாம் சார். நோ, இது தாஸோட அஸ்தியா இருந்தாலும் திஸ் பிலாங்ஸ் டு சுப்பிரமணிய சிவா. ஐயோ, இந்த கஞ்சி சட்டக்காரன் தொல்லை தாங்க முடியலையே, என்ன போட்டு குழப்புறாடே. ஏன் சார், ஏன் சார், தாஸ் உடம்புக்குள்ள சிவாவோட எலும்பு எப்படி சார் போகும்? 2 பாடியும் அட் அ டைம்ல வச்சு பர்ன் பண்ணதுனால எலும்புகள் ஒருவேளை இடம் மாறி இருக்கலாமா? மோனே, நைனா, சுப்பிரமணிய சிவா சுட்டுக் கொல்லப்பட்டது செப்டம்பர் 15ஆம் தேதி. சரி, தாஸோட பாடி எரிச்சது செப்டம்பர் 16ஆம் தேதி. அப்படின்னா தாஸ எரிச்சிட்டாங்க, சிவாவை புதைச்சிட்டாங்களா? இல்ல, மறைச்சிட்டாங்க. மறைச்சிட்டாங்களா? சு பிரா மேனியா சிவா இஸ் இ வி ஐ எல் ஏ இவிலா